சிவா திருச்சிற்றம்பலம். நம பார்வதி பதையே அரகர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சரணமென்றடியில் வீழ்ந்து தாழ்ந்தெடும் அமரர்க்காக புறமிசை முறுவல் பூத்த புண்ணிய கடலில் தோன்றி திறமொரு சிலம்பை மேவும் சிதம்பர கணேசன் தாளை கரமலர் குவித்து வாழ்த்தி கடையனேன் உய்ந்தவாறே. வரம் கொண்ட உமை முளைப்பால் மணங்கொண்ட செவ்வாயும் பரங்கொண்ட களிமையிலும் 12 கண்மலரும் சிறங்கொண்ட மறையிறைஞ்சும் சேவடியும் செந்தூரன் கரம் கொண்ட வேலும் எந்தன் கண்ணை விட்டு நீங்காவே. நேசம் நிறைந்த உள்ளத்தால் நீளம் நிறைந்த மணிகண்டத்து ஈசன் அடியார் பெருமையினை எல்லா உயிரும் தொடையெடுத்து தேசமுய்ய திருத்தொண்ட தொகை முன்பணித்த திருவாளன் வாசமலர் மென்கடல் வணங்க வந்த பிறப்பை வணங்குவாம். திரு ஏசரவு திருப்பெருந்துறையில் அருளியது. விருப்பத்தையும் அது நிறைவேற தாமதிப்பதால் வரும் வருத்தத்தையும் காட்டுவது ஏசரவு. இறைவன் தன்னை ஆட்கொண்ட விதத்தை எண்ணி ஏசருகிறார் மணிவாசகர். ஆன்மா தன் செயலற நிற்பதை உணர்த்துவது இப்பகுதி. இரும்புதரு மனத்தேனை ஏர்த்தீர்த்தில் எல்புருக்கி கரும்புதரு சுவை எனக்கு காட்டினை உன் கழலினைகள் ஒரும் குதிரை உளவு சடை உடையானே நரிகளெல்லாம் பெரும் குதிரை ஆக்கியவாரன்றே உன் பேரருளே. அலைகள் மிகுந்த கங்கை தன் வேகம் அடங்க ஒன்றாய்ச் சேர்ந்து உலா வருகின்ற திருச்சடையை உடையவனே, எளிதில் உருகாத இரும்பு போல் மனமுடைய என்னை அடிக்கடி இழுத்து இழுத்து என் எலும்புகளை உருக வைத்து உன் திருவடிகளில் கரும்புதரும் இன்சுவையைக் காட்டினாய். தகாத நரிகளையெல்லாம் தகுதி வாய்ந்த குதிரைகள் ஆக்கி அன்று நீ செய்த பேரருள் போன்றதுதானே என் கனியாத மனத்தை கனிய வைத்ததும். உன்னால் எதுவும் செய்ய முடியும். பொன்னார்ந்த மொழி மங்கை பங்கானின் ஆளனார்க்கு உண்ணார்ந்த ஆரமுதே உடையாடே அடியேனை மண்ணார்ந்த பிறப்பருத்திட்டு ஆழ்வாய் நீ வாயன்ன கண்ணார உய்ந்தவார் அன்றே உள் கழல் கண்டே. இசை போல பேசுகின்ற எழில் உமையாள் ஒரு பாகனே, உனக்கு அடிமையானவர் உண்ணத்தகுந்த அரிய அமுதமே, என்னை உடையவனே, மண்ணில் பொருந்திய என் மானிடப் பிறவியை ஒடித்து ஆட்கொள்பவனே, நீ என்னை வா என்று அழைத்தாய், உன் திருவடி காட்டினாய், கண்கள் மகிழக் கண்டேன், நான் உய்தி அடைந்தேன். ஆதமிலேயால் பிற பெண்ணும் அருணரகில் ஆர்த்தமரும் இன்றியே அழுந்து வேர்க்காவா என்று ஓதமளி நல்சுண்ட உடையானே அடியேற்குள் பாதமலர் காட்டியவார் அன்றேயும் பரம்பரனே.
ஈரம் மிக்க கடலில் எழுந்த நஞ்சை உண்ட உடையவனே, மேலானவற்றுக்கெல்லாம் மேலானவனே, எந்த ஆதரவும் இல்லாத நான் பிறப்பு இறப்பு என்னும் கொடிய நரகத்தில் என்னை சார்ந்த உற்றார் உறவினர் யாருமில்லாமல் அழுந்திக் கிடக்கிறேன். எனக்கு இறங்கி ஆ வா என்று உன் திருவடித் தாமரைகளை காட்டி ஆட்கொண்டாயே, இது நான் பெற்ற பெரும்பேரல்லவா? பச்சைத்தார் அறவாட்டி படர் சடையாய் பாதமலர் உச்சத்தார் பெருமானே, அடியேனே உய்ய கொண்டு எச்சத்தார் சிறு தெய்வம் ஏத்தாதே அச்சோயல் சித்தத்தாருய்ந்தவர் அன்றே உன் திறம் நினைந்தே. பசுமையான புற்றிலுள்ள பாம்பை ஆட்டுவிக்கும் பெருமானே, 8 திக்கிலும் படர்ந்து நிற்கும் சடையை உடையவனே, உன் திருவடித் தாமரைகளை தலை உச்சியில் வைத்து போற்றக்கூடிய மெய்யடியார் பெருமானே, என் மனம் போன போக்கில் சென்று குற்றம் பொருந்திய சிறு தெய்வங்களை வணங்காமல் என்னை உய்யக் கொண்டாய். உன் பேரருள் திறத்தை நினைந்து நான் உய்ந்த வகை அச்சோ மிக வியப்பல்லவா? கற்றறியேன் கலைஞானம் கசிந்துருகேன் ஆயிடினும் மற்றறியேன் பிறதெய்வம் வாக்கியலால் வார்கழல் வந்து உற்றிருமாந்திருந்தேன் எம் பெருமானே, அடியேற்கு பொற்றவிசுநாய் கிடுமார் அன்றே நில் பொன்னருளே. உவமையிலா கலைஞானம் படித்தறியேன், உன்னை நினைத்து உருக மாட்டேன் என்றாலும் வேறு தெய்வங்களை அறிந்ததில்லை. நீ கொடுத்த உபதேச வார்த்தையின் தன்மையால் உன் திருவடிக்கு ஆளாகி அங்கேயே இருமாந்திருந்தேன். எம்பெருமானே, எனக்கு நீ செய்த பேரருள் நாய்க்கு பொன்னாலான சிங்காதனம் போட்டது போலல்லவா இருக்கிறது? பஞ்சாய அடிமடவார் கடை கண்ணால் இடர்பட்டு நஞ்சாய துயர் கூற நடுங்குவேன் நின்னருளால் உய்ஞ்சேன் எம் பெருமானே, உடையானே அடியேனே அஞ்சேல் என்றாண்டவாறு அன்றே அம்பலத்தமுதே. எம்பெருமானே, என்னை உடையவனே, அம்பலத்தில் கிடைத்த அமுதமே, பஞ்சுபோல் மெல்லடி பாவையரின் கடைக்கண் பார்வையால் பெரிதும் துன்பமுற்று நஞ்சு உண்டது போல் துயர்பட்டு நடுங்கக்கூடியவனாகிய நான் உன் திருவருளால் அன்றோ தப்பி உய்ந்தேன். அடியேனை அஞ்சாதே என்று ஆட்கொண்டது எவ்வளவு வியக்கத்தக்க செயல்! என்பாலை பிறப்பருத்திங்கு இமையவர்க்கும் அறிய உண்ணா தென்பாலை திருப்பெருந்துறை உறையும் சிவபெருமான் அன்பாணி அகம் நெகவே புகுந்தருளி ஆட்கொண்ட தென்பாலே நோக்கியவார் அன்றேயும் பெருமானே. பசையற்ற பாலை நிலம்போல் பயன்படாத என் பிறவியைப் போக்கி ஆட்கொண்ட தேவருக்கும் அறிய ஒண்ணாத தென்பாலுள்ள திருப்பெருந்துறை சிவபெருமானே, என் மேல் அன்பு வைத்தாய், என் மனம் நெகிழுமாறு நெஞ்சுள் புகுந்தாய், என்னை ஆட்கொண்டாய். இது என்பால் நீ வைத்த திருவருள் நோக்கமல்லவா? மூத்தானே மூவாத
முதலானே முடிவில்ல ஓத்தானே பொருளானே உண்மையுமாய் இன்மையுமாய் பூத்தானே புகுந்திங்கு புரள்வேனே கருணையினால் பேர்த்தேனி ஆண்டவர் அன்றேயும் பெருமானே. மூத்தவை அனைத்திற்கும் மூத்தவனே, அப்படி மூப்பு வந்ததால் நரை திரை பிணி அணுகாத முதற்பொருளே, முடிவில்லாத வேதங்கள் கூறும் ஞான வடிவே, அவ்வேதங்களின் பொருளானவனே, அழியும் பொருளாகவும் அழியாத பொருளாகவும் உலகில் தோன்றுபவனே, இந்த மண்ணில் பிறந்து வினையில் புரளும் என்னை உன் கருணையினால் உலகியலினின்றும் நீக்கி நீ ஆட்கொண்ட தன்மை வியப்பல்லவா எம்பெருமானே. மறுவினிய மலர்பாதம் மனதில் வளர்ந்துள்ளுருக தெருவுதோறும் மிக அலறி சிவபெருமான் என்றேத்தி பருகியனில் பரங்கருணை தடங்கடலில் படிவாமாறு அருளெனக்கிங்கிடை மருதே இடங்கொண்ட அம்மானே. திருவடை மருதூரை இடமாகக் கொண்டு எழுந்தருளும் மகாலிங்கப் பெருமானே, அடைந்தார்க்கு இனிமை தரும் உன் திருமலர் பாதங்கள் என் மனத்தில் வளர, அதனால் மனமுருக தெருக்கள் தோறும் உன்னை போற்றி சிவபெருமானே சிவபெருமானே என்று அலறிக்கொண்டு எனக்கு பருக கிடைத்த உன் பெருங்கருணையாகிய கடலில் முழுவதும் கிடந்து தோயும் வண்ணம் எனக்கு அருள்வாய் அம்மானே. நானேயோ தவம் செய்தேன் சிவாய நம எனப் பெற்றேன் தேனாயில் அமுதமுமாய் தித்திக்கும் சிவபெருமான் தானே வந்தனதுள்ளம் புகுந்தடியேர் கருள் செய்தால் ஊனாரும் உயிர் வாழ்க்கை ஒருத்தன்றே வெறுத்திடவே. சிவாய நம என்ற அஞ்செழுத்து மந்திரத்தை குருநாதன் கொடுக்க நான் பெற்றுக்கொண்டேனே, இப்பேறு பெறுவதற்கு நானோ தவம் செய்தேன். தேனாகவும் இனிய அமுதாகவும் இனிக்கின்ற சிவபெருமான் எனக்கு இறங்கி அவனாகவே வந்து என் நெஞ்சில் புகுந்து எனக்கு அருள் வழங்கினான். அதனால் உடம்புக்குள் இருக்கும் உயிரின் இந்த வாழ்க்கையை அப்பொழுதே வெறுத்து அழிக்கச் செய்தான். இது அவன் கருணையல்லவா?